நண்பர்களே வணக்கம். நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அது பண்ணணும், இது பண்ணணும், செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் மாற்றணும், அந்த செட்டிங்ஸ் மாற்றணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணால் உங்கள் சேனல் வந்து பிச்சுக்கிட்டு பறக்கும். பண்ண ராக்கெட் வேகத்தில் வியூஸ் வருவாங்க, மின்னல் வேகத்தில் சப்ஸ்கிரைப் வருவாங்க அப்படின்னு. எல்லாமே பொய், ஒன்றும் கிடையாது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல பேர் வைங்க. என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். நீங்களே சூஸ் பண்ணி ஒரு நல்ல பேரை செலெக்ஷன் பண்ணி வைங்க. வச்சுட்டு ஒய்டி ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் பேர் அதில் வந்துடும். வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. என்னன்னா எது வேணாலும் போடலாம், நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் போடலாம். குக்கிங் போடலாம், பல்லு விளக்குலேருந்து ஆய்வுற வரைக்கும் போடலாம். ஆனால் வந்து தவறான முறையில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. தவறான முறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்சார், அதாவது வன்முறையை பயன்படுத்தக்கூடாது. வன்முறையை பயன்படுத்தி போடவே கூடாது. அது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த குவாலிட்டி, நல்ல கண்டென்ட்டு போட்டு நல்ல ஷார்ட்ஸாக இருக்கணும், நல்ல லென்த் வீடியோவாக இருக்கணும். உங்களுக்கு செம்ம போடும். எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த செட்டிங்ஸ் போட்டுங்க, இந்த செட்டிங்ஸ் மாற்றாதீங்க, மின்னல் வேகத்தில் போகும், ராக்கெட் வேகத்தில் வரும் அப்படிங்கலாம் பொய், எல்லாமே பொய். ஆனால் ஒரு நாளைக்கு 6 வீடியோ போடணும் கம்பல்சரி. ஒரு நாளைக்கு 6 வீடியோ, லென்த் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் 6 வீடியோ போடணும். அது மட்டும் அல்லாமல் கம்பல்சரி நீங்கள் யார் எப்படிலாம் வீடியோ போடுறாங்கன்னு நோட் அவுட் பண்ணணும். அதுதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் எப்படி போடுறாங்க, அதாவது நல்ல வைரலாக ஆகிறது, ட்ரெண்டிங் ஆகணும். நீங்கள் போடுற கண்டென்ட்டு அதாவது மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதாவது கவர் பண்ணுற மாதிரி போடணும். என்னென்னா மக்கள் இதயத்தை கவர் பண்ணுற மாதிரி. அது ஷார்ட்ஸாக இருக்கலாம், லென்த் வீடியோவாக இருக்கலாம். ஆனால் இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம், லைவும் பண்ணலாம். நீங்கள் வரலாம், லைவ்லேயும் வந்து உங்களுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய ஆசை, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படியும் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் நல்ல பயங்கர வைரல் ஆகிடும். ஒரே ஒரு வீடியோ அர்த்தராத்திரியில் வந்து இன்னும் சொல்லுவாங்க, சுக்கரன் வந்து கூரை பிரிச்சுட்டு கொண்ட மாதிரி வைரல் ஆகிடும். செம்ம வைரல் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் யூடியூப்பும் அப்படியே கவர் பண்ணி பயங்கரமாக வைரல் ஆகி அப்படியே வேறு லெவலுக்கு போயிடுங்க. அதுதான் இவங்க வந்து இதுக்காக போய் செட்டிங்ஸை மாற்றுறது, அதை மாற்றணும், இதை மாற்றணும் சொல்லலாம். எல்லாமே பொய், நம்பாதீங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போகிறது எல்லாமே பொய்யாக தான் பேசி போடுறாங்க. ஆமாம், நானும் பொய்யா பேசலாம்னு நினச்சிங்க நீங்கள். அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் வந்து எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு நடந்ததை சொல்லிகிட்ருக்கேன் நான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் போடணும்னா குவாலிட்டியான வீடியோ. உங்களோட வீடியோ குவாலிட்டிக்கு பார்த்தீங்களா, செம்ம குவாலிட்டியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் போடுறது வந்து ஒரு கருத்துள்ளதாக இருக்கணும். அதாவது சமுதாய கருத்து, ஜென்ரலான கருத்து, எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது மட்டும்தான் வைரல் ஆகும். நம்ம வந்து நினைப்போம், அது பண்ணணும், இது பண்ணணும், எது வேணாலும் போடலாம். நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் போடலாம். ஆனால் வந்து அடுத்தவங்களை தாக்கி இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை துன்புறுத்தியோ இல்லை தாக்கியோ போடக்கூடாது. கன்ஃபார்ம் அது மட்டும் செய்யவே கூடாது. அதை மட்டும், அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து காப்பி ரைட்டிங் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க வீடியோ மட்டும் கட் பண்ணி போடாதீங்க. உங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் பேசி போடலாம். அதாவது வீடியோஸ், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா வீடியோஸ் எடுத்து கட் பண்ணி போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் அந்தந்த வீடியோவுக்கும் நல்ல குவாலிட்டி வேணும் மெயினாக. ப்ளஸ் வந்து நீங்கள் போடுற என்ன சொல்லுவாங்க, அது நீங்கள் தம்ப்லைன் எழுதுறீங்களே, அந்த தம்ப்லைன் வந்து அதை சார்ந்து இருக்கணும். நீங்கள் ஒரு தம்ப்லைன் தலைப்பு கொடுக்கக்கூடாது. அதாவது தலைப்பு கொடுக்குறது வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க பார்த்தியா, அந்த வீடியோவோட தலைப்பு பொருந்துகிற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து சரி இவங்க போடுற வீடியோவுக்கு இது வந்து பொருந்துதா அப்படின்னு அதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் போடுற வீடியோ வந்து கரெக்டாக இருக்குது, மேட்சாக இருக்குது, சரி ரைட் ஓகே, இவர் போடுற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ இவர் போடுற வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால தான் இந்த வீடியோ அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒரு வீடியோவும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து மொக்க வீடியோ போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, வியூவர்ஸ் வர மாட்டாங்க.
அதனால தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதில் 1000 வரும், இது 1500 வரும், மின்னல் வேகத்தில் வரும், ஹெலிகாப்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஃபேக்கு. எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரெண்டிங்கன்னா அதாவது உங்கள் யூடியூப் சேனல் வந்து சல்லுன்னு மேலே ஏறிடும். நன்றி. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.